ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் பரலோகத்திற்கே அவர் ராஜாவாக இருந்தாலும் நம்ம மத்தியில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டில் உழவணும்னா, உங்கள் நடுவில் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு 2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:11-12 வாசிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது அந்த வனாந்தரத்தில் அவர்கள் தங்கியிருந்தாங்க. கூடாரங்களை போட்டு தங்கியிருந்தாங்க. அந்த மேகஸ்தம்பம் எப்போ எழும்புதோ அப்போ அவங்க புறப்படணும். அந்த மேகஸ்தம்பம் நின்றுச்சுன்னா அதே இடத்துல அவங்க கூடாரங்களை போட்டு தங்கி கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் அவங்க நடுவில் உலாவுவதற்காக, தங்கி இருப்பதற்காக, அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக அதே நடுவில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய நீளம் 100 அடி, அதோடைய அகலம் 50 அடி கொண்ட ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும். இந்த இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும். இதோடைய வடக்கே 3 கோத்திரங்கள், இஸ்ரவேலர் ஜனங்களில் 12 கோத்திரங்கள், வடக்கே 3 கோத்திரங்கள் இருக்கணும். தெற்கு 3 கோத்திரம், கிழக்கு 3 கோத்திரம், மேற்கு 3 கோத்திரம். மேலே இருந்து பார்த்தா நடுவில் ஆசரிப்பு கூடாரம், சுற்றி 4 திசைகளையும் 3 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தா, மேலே இருந்து பார்த்தா இது ஒரு சிலுவை வடிவத்தில் தெரியும். தேவஜனமே, அவர்கள் நடுவில் தேவன் வாசம் பண்ணினார். அப்படி அவங்க நடுவில் வாசம் பண்ணதுனால தான் எல்லா பாதுகாப்பும் கிடைச்சது. வானத்திலிருந்து அவங்களுக்கு தேவதூர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா, அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர், தேன், அந்த வனாந்தரத்தில் பாதுகாப்பு, 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடிக்கக்கூடிய தேவ பலன் எல்லாமே ஆண்டவர் அவங்க நடுவில் இருந்ததுனால ஆசீர்வாதம். தேவன் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, என்னுடைய நாமம் பரிசுத்தர், நான் உங்கள் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையினால நீங்களும் பரிசுத்தராக இருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம நடுவில், நம்ம வீட்டில் உழவணும்னா நம்ம வீடு பரிசுத்தமாக இருக்கணும். சீரியல்கள்னால நிறைஞ்சிருக்கா, இல்லை சினிமா படங்கள்னால நிறைஞ்சிருக்குதா? இன்றைக்கி நம்ம வீடு எப்படி இருக்கு? இதே யாக்கோபு தன் வீட்டாருக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது முதலாவது தன்னுடைய வீட்டை அவர் சுத்திகரித்தார். வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். யாக்கோபு மாமா வீட்டிலேருந்து புறப்படுறாரு. பிரியமான மனைவி ராகேல் தகப்பனுடைய சொரூபங்களை தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரும் பொழுது அந்த ராகேல்னால கர்ப்பவதியாக இருந்தாலும் பெத்லகேமுக்குள்ளே போகாதபடி அதே இடத்துல பெத்லகேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டிய நிலை. பெத்லகேம் அப்படின்னு சொன்னால் அப்பத்துடைய வீடு. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற இடம். அந்த இடத்துக்குள்ள விக்கிரகத்தை சுமந்துட்டு போன ராகேல்னால உள்ள நுழைய முடியல. தேவஜனமே, இதை அறிந்த யாக்கோபு பாளையம் முழுவதையும், அவருடைய எல்லா ஜனங்களையும் வீட்டாரையும் சுத்திகரிப்பு செய்கிறார். தேவஜனமே, நம்ம வீட்டில் ஒரு பாவம் இருக்குன்னா தேவனால் உலாவ முடியாது. அதனால் நீங்கள் ஒரு சிறிய காரியத்தையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தகடுகளோ, ஜாதகங்களோ, பீடியோ, சிகரெட்டோ, மதுபானங்கள், போதை வஸ்துக்கள், சினிமா கேசட்டுகள், சினிமா சீரியல், லஞ்ச பணம், வரதட்சணையினால் வந்த பணம், இது எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு அருவருப்பு. பிரியமாக கொடுக்கலாம், பிரியமாக மகளுக்காக திருமணம் பண்ணும்போது கொடுக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி வாங்கினா அதுவே சாபமாக மாறும். சவுலை தேவன் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக வைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியரை முற்றிலுமா அழித்து போட, உயிரோட நீ வைக்கக்கூடாது. ஆனால் சவுல் செய்த காரியம், கொழுமையான ஆடுகளை மாடுகளை தன் மந்தையில் சேர்த்து கொண்டார். இதனால் வந்த காரியம் என்ன? இஸ்ரவேல் மேலே ராஜாவாக இராதபடி தேவன் சவுலை புறம்பாக தள்ளினார். தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கணும்னா உங்கள் வீடு சுத்திகரிக்கப்படணும். உள்ள வர எல்லாமே தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, பரிசுத்தமாக இருக்குதா? உங்கள் வீடு ஜெப வீடாக இருந்ததுன்னா நிச்சயமாகவே தேவன் உலாவுவார். இன்னைக்கு உங்கள் வீட்டை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. 2வது காரியம், உங்கள் வீட்டில் தேவன் உலாவணும்னு சொன்னால் உங்கள் வீடு வசனத்தினால கட்டி எழுப்பப்படணும். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை
கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாம். அது தொடர்ந்து வாசிக்கிறோம். காத்தடிச்சாலும், காற்று பலமாக மோதினாலும், மழை வந்தாலும், மழை வந்ததுக்கப்புறம் வெள்ளம் வரும். மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த வீடு விழலை. ஏன் அப்படின்னா அது கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. அந்த கன்மலை தான் கிறிஸ்து. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டை நோக்கி எத்தனை பிரச்சனைகள் வேணால் வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் உங்கள் வீட்டை அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால. குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் தினமும் ஜெபம் இருக்கா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறீங்களா? இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கே கட்டளை கொடுத்தார். ஆபிரகாமை நான் ஆசீர்வதிக்கிறேன், பின்னாடி அவனோட சந்ததிக்கு என் வசனத்தின்படி நடக்கும்படி அவன் கட்டளையிடுவான் அப்படின்னு ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அதை தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:19 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் தன்னோட சந்ததிக்கு நீதியின்படி நடங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான். தேவச்சடமே, இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். நாம் கவனிக்கலைன்னா அவர்கள் மூலமாக கூட பாவம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. தேவச்சடமே, உங்கள் பிள்ளைகளை வசனத்தின்படி கட்டி எழுப்புங்க. உங்கள் குடும்பத்தை வசனத்தின்படி கட்டி எழுப்புங்க. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பிசாசுடைய கூட்டங்களும் எழும்ப முடியாது. இன்றைக்கி இந்த 2 காரியம். முதல்ல உங்கள் வீட்டை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. 2வது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் நடுவில் தேவன் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும், கிருபைக்கு மேலே கிருபையும், பலனுக்கு மேலே பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பு பரலோகத்தின் பிதாவே, இன்னைக்கு எங்கள் நடுவில் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது யாரப்பா? எங்கள் வீட்டை பரிசுத்தத்துக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் போது பாவங்களை அகற்றி பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் வீடு வசனத்தினால் கட்டப்படும் போது எங்கள் நடுவில் நீங்கள் உள்ளாவீங்கப்பா. தகப்பனே, இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வீடும் கண்ணீர், வியாதி, பலவீனம், கடன், தரித்திரம், பிசாசுடைய போராட்டங்கள் வேண்டாம்ப்பா. இனி ஒவ்வொருத்தருடைய வீடும் பரிசுத்தமாக மாறணும்ப்பா. ஒவ்வொருவருடைய வீடும் வசனத்தினால அப்பா கட்டப்படணும். கிருபை தாங்கப்பா. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீட்லேயும் சமாதானமும் சுகமும் இருந்து அப்பா தகப்பனே, நீங்கள் இருக்கிற இடமா, நீங்கள் உள்ளாவுகிற இடமா ஆண்டவரை நீங்கள் மாற பண்ணுங்க. கிருபை தாங்க. இந்த சத்தியத்தை பார்க்குற ஜனங்க ஒவ்வொருடைய வீட்லேயும் நீங்கள் உள்ளாவுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.